உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல்நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டடி இன் தி புக் ஆஃப் டானியல் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தானியல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம் 35வது வசனத்தையும் நாம் ஆராய்ந்து படிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஆராய்ச்சியில் நம்மோடு கூட இணைந்து படிப்பதற்காக வாலிபர்கள் ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம். அன்பான வாலிபர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர்களையும் உங்களை பற்றின அறிமுகத்தையும் நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய பெயர் எபினேசர் பால். சென்னை பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து வரேன். வருஷம். என்னுடைய பேர் வில்லியம்ஸ். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். பாஸ்டர், காட் பிளஸ் யூ. வரவேற்கிறோம் வில்லியம்ஸ். ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் மைக்கேல் சாமுவேல். நான் தஞ்சாவூர் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். வெரி குட். காட் பிளஸ் யூ மினிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் செல்வன். நான் இங்கே முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், படித்து முடிச்சுட்டு. காட் பிளஸ் யூ. அவங்களை எல்லாரும் மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கு நாம் தானியல் 11ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், அதிலிருந்து ஒரு 2 வசனங்களை நாம் படிக்க இருக்கிறோம். முன்னாடி போன முறையும் நான் உங்களிடத்துல கேட்டுக்கொண்டது போல் சில பகுதியில் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். வேதாகமத்தில் அநேகமாக வடதிசை ராஜாவை குறித்தும் தென் திசை ராஜா குறித்து தான் என்ன செய்கிறது, மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே வருகிறது. ஏன் இந்த வடதிசை ராஜா தென் திசை ராஜா என்கிற இந்த பதம் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதான் வடக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், வடதிசை. நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய வேத பகுதியில் இந்த வடதிசை ராஜா யாருன்னு பார்த்தோம், ரோம். சரிங்களா? ரோம். ஒன்று அரசியல், இன்னொன்று ஆன்மீகம். தென் திசை ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்து. தென் திசை எகிப்துன்னு நம்ம படித்தோம். ஓகே, ஏன் ஆண்டவர் வடதிசை தென் திசைன்னு இங்கே குறிப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால், இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. இவங்க எதுக்கு வடதிசை? நான் ஏற்கனவே சொன்னேன், வடதிசையில் எத்தனை ப்ராவின்சஸ் இருந்துச்சு? 3. என்ன எத்தனை? ஒன்று சீரியா, கிரீஸ், மாசிடோனியா அல்லது த்ரேஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பகுதிகள் இருந்துச்சு, 3 பகுதி. இப்போ பாருங்களேன், கிரீஸ் ஆக்சுவலாக எந்த பக்கம் இருக்குது? மேற்கு பக்கம் இருக்குது. சீரியா எந்த பக்கம் இருக்குது? கிழக்கு பக்கம் இருக்குது. தென் பக்கம்தான் எகிப்து இருக்குது. இது புரிந்து கொள்ள முடியுது. எகிப்து தென் பக்கம் இருக்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கே வரும்போது 4 திசையில் ஒன்று இருக்குதுல்ல, நம்ம பார்த்தோம். அப்போ ஏன் வடதிசைன்னு சொன்னார் ஆண்டவர்? ஒன்று வடமேற்குன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது வடகிழக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் வடதிசை? ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. இதெல்லாம் ஒருவர் கீழே இருக்குது. தென் திசை ராஜாவுக்கும் வடதிசை ராஜாவுக்கும் என்ன நடக்குது? எப்பயுமே சண்டை நடக்குது. ஏன் இது வடதிசை ராஜா என்று அழைக்கப்பட்டது என்றால், இந்த தென் திசை எகிப்துக்கு இந்த ராஜா சண்டை போடணும்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நாடு இருக்குதுங்க. 2க்கு நடுவில் இந்த ஒரு நாடு இருக்குது. இந்த நாடு பேரு பாலஸ்தீனம், பாலஸ்டைன். வடதிசை ராஜா தென் திசை ராஜாவோட சண்டைக்கு வரணும் அப்படின்னா இவன் பாலஸ்டைனை கிராஸ் பண்ணாமல் வர முடியாது. தென் திசை ராஜா வடதிசை ராஜாவோட சண்டைக்கு போகணுன்னு எதை கிராஸ் பண்ணி தான் போகணும்? பாலஸ்டைனை தான் கிராஸ் பண்ணி போகணும். புரிஞ்சுக்க முடியுங்களா? இந்த பாலஸ்டைன் யாரு அப்படின்னா யூதர்கள். யார் இருக்கிறாங்க? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். இப்போ வடதிசை ராஜாவுக்கு தென் திசை ராஜாவுக்கும் சண்டை வரணும் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் எது வழியாக போய் ஆகணும்? அப்போ இப்போ வடதிசை ராஜா தென் திசை ராஜாவோட சண்டைக்கு வரணும்னா முதல்ல இவனை ஜெயிச்சுட்டு தான் இங்கே வர முடியும். அல்லது இவன் அங்கே போகணுன்னா இவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இதை அவன் கைப்பற்றணும். பாருங்க, நடுவில் 2க்கும் நடுவில் இருந்து கஷ்டப்படுறது யாரு? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அப்போது ஏன் ஆண்டவர் வடதிசை தென் திசைன்னு பிரிக்கிறாருன்னா, நீ எருசலேமுக்கு வடக்கில் இருக்கப்பா, நீ எருசலேமுக்கு தெற்கில் இருக்கிற. அவன் மையம் இவங்க 2 பேர் கிடையாது. மையம் யாரு? பாலஸ்தீன். தேவனுடைய ஜனம் தான் மையம். தேவனுடைய ஜனம் எப்படி உபத்திரவப்படுகிறது, தேவனுடைய ஜனம் எப்படியெல்லாம்
தன்னுடைய போராட்டத்தை அது எதிர்கொள்ளுகிறது. அப்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ராஜாவும் இன்னொரு ராஜாவை அவன் கீழ்ப்படுத்த வேண்டுமானால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாலஸ்தீனா யார் பக்கம் இருக்குது, யார் கையில் இருக்குது, அவங்க ஈஸியாக சண்டைக்கு போக முடியும். ஏன்னா அதான் வழி, வேற வழியே கிடையாது, வேற எங்கேயுமே வழி கிடையாது. இந்த வழி தான், பாலஸ்தீனாவை கடந்து தான் போக வேண்டும். இது ஒரு முக்கியமான பாடம் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம தானியேல் 11வது அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை நம்ம ஏற்கனவே போன முறை நம்ம வாசித்தோம், திரும்பவும் நம்ம வாசிக்கலாம். இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயமடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு அவர்களை ஒட்டிக்கொள்வார்கள். பார்த்தோம், இந்த வடதிசை ராஜா தான் என்ன செய்கிறான், கொஞ்சம் பேர் உபத்திரவப்படுத்துகிறான். அவங்கள யாருன்னு வேதாகமம் சொல்லிச்சு, அறிவாளிகள்னு சொல்லிச்சு. அவங்கள வேதாகமும் இன்னொன்றும் அவங்கள சொல்லி அழைத்தது. அவங்க எல்லா தேவனை விரும்பினவங்க, தேவனுடைய ஜனங்கள் என்று வேதாகமும் சொல்லிச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நம்ம வாசித்தோம். ஸோ அந்த வடதிசை ராஜா வேறு யாரும் கிடையாது, போப் அரசர் தான் நம்ம பார்த்தோம். அப்போது கத்தோலிக்கம் சில அறிவாளிகளை, தேவனுடைய ஜனத்தை உபத்திரவப்படுத்திற்று. அந்த உபத்திரவப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லியிருந்தோம். வேதாகமத்தில் நம்ம படித்தோம். அதை 1260 வருஷம். அந்த 1260 வருஷம் 538 நம்ம அந்த வருஷங்களை கூட்டினா 1798 வரும். இந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். சரியா? உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். சரி, ஆனால் இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் விழுகையில், இப்படி உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கையில் கொஞ்சம் ஒத்தாசை அல்லது சகாயம் என்ன செய்தாங்க, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இது என்ன சகாயம் கிடைத்தது? ஆண்டவர் இவங்க உபத்திரவப்படுகிறதுக்கு எத்தனை காலத்தை கொடுத்துருக்கிறாரு? 1260 வருடங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த காலங்களுக்கு இடையில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அது என்ன சகாயம்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15-16 நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த வெளிப்படுத்தல் 12 பேக்ரவுண்டு. வெளிப்படுத்தல் 12 ஒரு ஸ்திரீயை குறித்து பேசுகிறது. அதே மாதிரி ஒரு வலுசெருப்பத்தை குறித்தும் பேசுகிறது. சிவப்பு நிறமுள்ள ஒரு வலுசெருப்பத்தை குறித்தும் பேசுகிறது. இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறது. வலுசெருப்பம் யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் இந்த உலகத்தில் தன்னுடைய ஏஜென்ட்ஸை வச்சு தான் தேவனுடைய சபையை உபத்திரவப்படுத்துகிறான். சரியா? அப்படி இவன் வச்சிருந்த ஏஜென்ட் தான் வடதிசை ராஜா. ஆனால் வெளிப்படுத்தல் இப்போ நான் படிக்க போகிறதுல வடதிசை ராஜான்னு நம்ம படிக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல வலுசெருப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த வசனத்தில் நம்ம படிக்க போகிறோம். வடதிசை ராஜா உபத்திரவப்படுத்தினாலும் உண்மையிலேயே வடதிசை ராஜாவை பயன்படுத்துறது யாரு? சேட்டன். வெரி குட். சேட்டன் தான் பயன்படுத்துகிறான். ஸோ அவனுக்கு இந்த சேட்டன் அப்படிங்கிறத வசனம் இங்கே என்ன சொல்லுது? வலுசெருப்போன்னு சொல்லுது. சிவப்பு நிறமுள்ள வலுசெருப்போன்னு சொல்லுது. ஸோ அவன் எப்படி உபத்திரவப்படுத்தினா, எப்படி சகாயம் கிடைச்சிச்சு அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க 15-16. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் இந்த 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை வருஷங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஸோ இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1260 நாட்கள். தீர்க்க தரிசனத்தில் நாட்கள்னா வருஷங்கள். ஸோ 1260 வருஷம் ஸ்திரீயானவள்னா யாரு? சபை. அந்த சபை வனாந்தரத்திற்கு போனால் ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் அந்த சபை என்ன செய்தார்? போஷித்தார். வனாந்தரத்தில்னா யாரும் ஜனசஞ்சாரம் இல்லாத ஒரு
இடம், மறைவான ஒரு இடம். அந்த இடத்திலும் கூட வலு சர்ப்பம் உபத்திரவத்தை செய்தது. அதுதான் இங்கே வாசிக்கிறோம். 15வது வசனத்தில் வாசித்தோம். எப்படி உபத்திரவப்படுத்துதான்? பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அந்த ஸ்திரீக்கு பின்னாக ஊற்றினது அப்படின்னு சொன்னால், அவங்களை அழித்து போட, தேவனுடைய ஜனத்தை அழித்து போட வடதிசை ராஜா மூலமாக என்ன செய்கிறான்? ஒரு பெரிய திட்டத்தை வைக்கிறான். ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்புகிறான். வெள்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களை அனுப்புகிறான், யுத்தத்திற்கான ஜனங்களை அனுப்புகிறான். ஆனால் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் ஊற்றின வெள்ளத்தை விழுங்கிற்று. இங்கே ஒரு ஒத்தாசை. என்ன ஒத்தாசை அப்படின்னு சொன்னால், ஆல்ப்ஸ் மலையடி வாரங்களிலேயும் அந்த ஐரோப்பாவில் இருந்த அநேக இடங்களிலேயும் தேவனுடைய ஜனங்கள் ஆங்காங்கே அலைந்து திரிந்தாங்க. அவங்களுக்கான நிரந்தரமான ஒரு இடம் இல்லை. வால்டன்ஷின்ஸ் ஒரு மலை அடிவாரத்தில் பள்ளத்தாக்கில் அவங்க வாழ்ந்து வந்தாலும் அவங்க நிம்மதியாக அங்கே வாழவே முடியாது. உபத்திரவங்கள் அவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் கடைசி வரைக்கும் அவங்களுடைய வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க உயர்த்தி பிடிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசித்து பார்த்தோன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய நோக்கமே வேதாகமத்தை வாசிப்பது. இரண்டாவது, அவங்களுடைய நோக்கம் படித்த சத்தியத்தை வெளியே சொல்லுவது. சொல்லும்போது அவர்கள் பெற்ற உபத்திரவம் அநேகமாக இருந்தது. இந்த உபத்திரவத்தை அவர்கள் கொஞ்ச காலத்தில் ஆண்டவர் அதை எப்படி மாற்றி போட்டார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். ஐரோப்பாவில் இருந்த தேவனுடைய ஜனங்கள் ஒரு அழகான ஒரு ஹேவன் ஆன் தி எர்த், இந்த பூமியில் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இடம் ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த இடம்தான் இங்கே வசனம் சொல்லுது பூமின்னு சொல்லுது. அது என்ன இடம் அப்படின்னா, ஐரோப்பாவிலிருந்து ஜனங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்க, ஓடி போகிறாங்க, இந்த உபத்திலிருந்து தப்பித்து கொள்ள போகிறாங்க. ஸோ முதல் சகாயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஐரோப்பாவில் பட்டு கொண்டிருந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வேறு இடத்திற்கு கொண்டு போகிறார். அந்த இடத்துக்கு பேர் தான் அமெரிக்க ஐக்கிய நாடு. ஸோ முதல் ஒத்தாசை என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய தேசத்தை கொடுக்கிறார். சரிங்களா? ஸோ முதல் ஒத்தாசை, ஒரு புதிய தேசத்தை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். ரெண்டாவது ஒத்தாசை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 1260 வருஷம் இந்த காலகட்டத்தில், இந்த உபத்திரவத்து நாட்களில் 13வது 14வது நூற்றாண்டுகளில், ஆக்சுவலாக 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த காலம் முடியுது. ஆனால் 13வது 14வது நூற்றாண்டுகளிலேயே சீர்திருத்தவாதிகள் எழும்புனாங்க, சத்தியத்துக்காக வேதத்துக்காக எழும்புனாங்க. யார் சீர்திருத்தத்தினுடைய விடிவெள்ளி அப்படின்னு சொன்னால், ஜான் விக்லிஃப். அவர் தான் சீர்திருத்தத்தினுடைய விடிவெள்ளி. அவரை தொடர்ந்து ஜான் ஹஸ் வராரு, அப்புறமா மார்ட்டின் லூத்தர் வராரு, அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் எழும்ப தொடங்கினாங்க. 14-15 நூற்றாண்டுகளிலே எழும்பினாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒத்தாசையாக இருந்தது. ஏன்னா அவங்க பைபிளை படிக்கிறதுக்காக உபத்திரவப்படுறாங்க, விசுவாசத்தை காத்து கொண்டதுக்காக உபத்திரவப்படுறாங்க. அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ பாரம் இருந்திருக்கும். இன்னொன்று ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல, நம்ம போகிறது சரிதானா, நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் சரியா? ஏன்னா உலகமே பாப்பு மார்க்கத்தினுடைய கொள்கை தான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது, அவங்களுடைய ராஜாக்களே பாப்பு மார்க்கத்தை பின்தொடர்ந்து போகும் பொழுது, எளிமையான அதாவது இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்காத சாமானிய மக்கள் தாங்களாகவே பள்ளிக்கூடத்தை உருவாக்கி, கல்லூரிகளை உருவாக்கி, அவர்களாகவே படித்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு வேதம் சொல்லுது அவங்க தான் அறிவாளின்னு சொல்லுது. எத்தனையோ பேர் கல்வி சாலைகளில் படித்தவங்க நகரத்தில் இருந்தாலும் மலையடிவாரத்தில் வசித்தவங்களை தான் வேதம் எப்படி சொல்லுது? அறிவாளிகள். அவங்க தான் அப்படி தானே வாசித்தோம், அறிவாளிகள். இந்த அறிவாளிகளுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கும்ல, இவ்வளோ பேரும் பாப்பு மார்க்கத்தை பின்தொடர்றாங்க, நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோமே. அப்போது இந்த நேரத்தில் தான் சீர்திருத்தவாதிகள் எழும்புறாங்க. சீர்திருத்தவாதிகள் சொன்னாங்க, நீங்கள் வச்சுட்டு இருக்கிற சத்தியம்தான் உண்மை. ஏன்னா இவங்க விசுவாசமும் சீர்திருத்தவாதிகளுடைய விசுவாசமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருந்துச்சு. ஏன் கிட்டத்தட்டன்னு சொல்கிறேன்னு சொன்னால், எல்லா வெளிச்சமும் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கிடைக்கல.
இப்போ இவங்க நம்பிக்கொண்டிருந்ததும் சீர்திருத்தவாதிகளுடைய நம்பிக்கையும் ஒன்றாக இருந்தது. இப்போ இது ஒரு பெரிய சகாயம் இல்லையா? அவங்களுடைய விசுவாசம் இன்னும் பலப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு குரூப் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இனிமேலும் வரப்போகிறதில்ல. ஒரு சந்ததி 1000 வருஷம் விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னு சொன்னால் எவ்வளோ உபத்திரத்தை அதை சந்திச்சிருக்கணும். ஒன்றும் வேண்டாம், நம்மளுடைய அப்பா அம்மா வச்சிருந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கா? எப்படிங்க வாழ்ந்தாங்க அவங்க? இப்போ நீங்கள் வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, பின்னாடி திருமணமாகி கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை பன்மடங்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்தாகணும். அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1000 வருஷம் காத்து கொண்டாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த சீர்திருத்தவாதிகளுடைய உபதேசம் அவர்களுக்கு பெரிய ஒத்தாசையாக இருந்தது. ஸோ 2வது ஒத்தாசை சீர்திருத்தவாதிகளுடைய எழுச்சி. 3வது ஒத்தாசை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது 21ஐயும் சேர்த்து வாசித்துருங்களேன். 21ஐயும் வாசித்துருங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இங்க பாருங்க, உலகம் உண்டானது முதல் அது வரைக்கும் நடந்துராததும் இனிமேல் நடக்கக்கூடாததும் அளவிற்கான உபத்திரவம் உண்டாயிற்று. அந்த வருஷங்கள் எந்த வருஷம்? 1260 வருஷம். சரிங்களா? 3வது ஆண்டவர் இங்கே அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, 22ல் அந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டதான்? குறைக்கப்பட்டது. எந்த நாட்கள்? 21ல் சொன்னார்ல உபத்திரவம், அந்த உபத்திரவத்தின் நாட்களை ஆண்டவர் குறைத்தார். அப்போ 3வது ஒத்தாசை அவங்களுக்கு உபத்திரவம் குறைந்தது. அப்படின்னா இந்த காலத்தை குறைத்தார். உபத்திரவத்தை குறைத்தார். இப்போ பாருங்க, இங்க என்ன பார்த்தோம்? சீர்திருத்தம். இப்போ ஒத்தாசை கிடைக்குது அவங்களுக்கு. 3 ஒத்தாசைங்க. 1, அவங்களுக்கான ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. 2வது, அவங்களுக்காக விடிவெள்ளி நட்சத்திரங்களை கொடுக்குறாரு. 3வதாக அவங்களுடைய உபத்திரவத்தின் காலத்தை குறைக்கிறார். சரியா? எப்படி குறைந்தது அப்படின்னு சொன்னால் 1698 வரைக்கும் உபத்திரவம் இருந்திருக்கணும். ஆனால் இந்த 18ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உபத்திரவம் என்ன செய்தது? குறைய ஆரம்பித்தது. சில ராஜாக்கள் தேவனுடைய ஜனத்திற்கு என்ன செஞ்சாங்க? ஒத்தாசை செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகே, 1753 கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்த உபத்திரவம் அப்படியே சட்டென்று நின்றது. சொல்கிறாங்க, அப்படி உபத்திரவம் மட்டும் குறைக்கப்படாமல் இருந்தால் எல்லாரும் செத்துருப்பாங்க. விசுவாசத்தில் இருந்த எல்லாரும் செத்துருப்பாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே 3 ஒத்தாசைகளை அவங்க என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகாக அவங்கள நடத்தி கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த வசனம் அதோடு முடியலை. அந்த வசனம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். எப்படி மீதமுள்ள பாதியை வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். இப்படி அவர்கள் விலகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு அவர்களை ஒட்டி கொள்வார்கள். ஆனால் இப்படி தேவ ஜனம் ஒத்தாசையை பெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் இச்சக பேச்சினாலே அநேகர் யாரை ஒட்டி கொள்வார்கள்? யாரை ஒட்டி கொள்வாங்க? நம்ம புரிந்திருக்கணும். இந்த வசனத்தின்படி வட திசை ராஜா, போப்பு மார்க்கத்தோடு கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க? ஒட்டி கொள்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் என்ன உருவாக்குச்சுன்னு சொன்னால், உபத்திரவம் முடிஞ்சிருச்சு, சீர்திருத்தம் தொடங்கிருச்சு. சீர்திருத்தம் தொடங்கின வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சீர்திருத்தத்தினுடைய கிறிஸ்தவத்தினுடைய சீர்திருத்தம்
17 சரிங்களா? மார்ட்டின் லூத்தர் 1400ஸ்லேயே ஜான் விக்லிஃப் என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். அதுக்கப்புறமா இடையில யார் வந்துடுவா, ஜான் ஹஸ் வந்துடுவார். ஆனால் 1517 எக்ஸாக்டாக 1517 அவர் ஜான் விக்லிஃப் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருப்பார். 1517 தான் சீர்திருத்தத்தை மார்ட்டின் லூத்தர் என்ன செய்கிறாரு, துவக்குகிறார். இந்த சீர்திருத்தவாதிகள் வந்த உடனே ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை என்ற ஒரு மார்க்கம் என்ன செய்கிறது, துவங்குது. இப்போ எல்லாரும் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையை நோக்கி போகிறாங்க. ஒரு பெருங்கூட்டம், பெரிய விடுதலை, பெரிய சத்தியம், பெரிய வெளிச்சம் எல்லாம் அங்கே போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அதோடு நிற்கலை. கத்தோலிக்கம் பார்க்கிறது, நம்ம இடத்துல இருந்த அநேக ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகளுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க பாருங்கள். அவங்க செஞ்ச முதலது கவுண்டர் ரிஃபார்மேஷனை கொண்டு வராங்க. கவுண்டர் ரிஃபார்மேஷன் என்னென்னா, கத்தோலிக்கம் செய்த சில தவறுகள், சில கோட்பாட்டு தவறுகள் இருக்கிறது. ஏன்னா பாவ மன்னிப்பு சீட்டு விற்பது, அப்புறமா விக்கிரக ஆராதனை செய்வது, புனிதர்களை வணங்குவது, மாஸ் பூசைகள், யுக்காரிஸ்ட் அதை நடத்துவது, கிறிஸ்துவனுடைய சரீரமாக பாவிக்க வேண்டிய அப்பத்தை கிறிஸ்துவின் சரீரம் என்றே சொல்லுவது போன்ற நிறைய காரியங்கள், தவறான உபதேசங்கள் இருந்தது. அதைத்தான் வேதாகம் என்ன சொல்லுகிறதுன்னா மதுபானம் என்று சொல்லுகிறது. கலப்புள்ள மது என்று இந்த உபதேசங்களை சொல்லுகிறது. இந்த உபதேசங்களெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் சீர்திருத்தவாதிகள் எழும்பி ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவான உடனே எல்லாரும் இப்போ எங்கே போயிட்டாங்க, ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்துக்கு போயிட்டாங்க. இதை பார்த்த கத்தோலிக்கம் பெரிய இழப்பை சந்தித்து விட்டோமே என்று சொல்லி கவுண்டர் ரிஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அவங்க செஞ்ச முதல் காரியம், அவங்ககிட்ட இருந்த சில நம்பிக்கைகளை என்ன செய்கிறாங்க, தளர்த்து கொஞ்சம் மாற்றங்களை செஞ்சுட்டு நீங்களும் விரும்பின மாதிரி நாங்களும் கொஞ்சம் மாறிக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, கத்தோலிக்கம் என்ன செய்ததுன்னு சொன்னால், அவங்களுடைய பாதிரிமார்களை, கத்தோலிக்கர்களை ப்ராட்டஸ்டன்ட்மார்கள் போலவே மற்ற திருச்சபைகளுக்குள்ளே அனுப்புனாங்க. போய் அவங்க ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை போலவே இருந்துட்டு, ஆனால் கத்தோலிக்கத்தினுடைய விஷத்தை அந்த திருச்சபைகளில் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ நம்பர் 1 கவுண்டர் ரிஃபார்மேஷன் யார் பண்ணா, கத்தோலிக்க மார்க்கம் என்ன செய்கிறது, பண்ணுகிறது. சரியா? அதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோட அவர்களை ஒட்டி கொண்டார்கள். அப்படின்னா அவங்களுக்கு சகாயம் பண்ணுறாங்க. யாருக்கு சகாயம் பண்ணுறாங்க? வடதிசை ராஜாவுக்கு சகாயம் பண்ணுறாங்க. இப்போது இரண்டாவது ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். அநேகர் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையினுடைய அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு, பாப்புலாரிட்டியை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்களாம், அதில் போய் இணைந்தாங்களாம். சத்தியத்துக்காக போகலை. எதுக்கு போனாங்க? பாப்புலாரிட்டியை பார்த்து போனாங்க. ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைக்குள்ளேயே பாப்புலாரிட்டியை பார்த்து உள்ளே நுழைந்தாங்க. ஆனால் அவங்களால அங்கே நிலைச்சு நிற்க முடியலை. இன்ஃபேக்ட் சபையும் என்ன செய்தது, ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. மூன்றாவது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சிலர் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையுடைய பாப்புலாரிட்டியை பார்த்து போனாங்க. சிலர் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைக்குள்ள பாப்புலரானவங்க போனாங்க. ராஜாக்கள் போனாங்க. சரியா? சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் உள்ளே போகிறாங்க. பாப்புலர் பீப்புள் எதை தழுவுனாங்க? ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையை தழுவுனாங்க. ஆனால் இவங்க எல்லாம் விழுகிறதற்கு காரணமாக அமைந்தது அவங்க போன நோக்கம் தவறாக இருந்துச்சு. அப்போது அதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோட அவர்களை ஒட்டி கொண்டார்கள். சரிங்களா? ஒரு விருப்பத்துக்காக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்நேகம் யார் பக்கம் தான் இருக்குது? கத்தோலிக்கத்தின் பக்கம்தான் இருந்துச்சு. அதான் நம்ம சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒன்று ஞாபகத்துக்கு வரும். எப்படி இருந்திருக்க வேண்டிய ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை, வலிமையாக சத்தியத்தில் உறுதியாக நின்றிருக்க வேண்டிய ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை மிக படுமோசமான நிலைமைக்கு போச்சான். ஒரு பெரிய வீழ்ச்சி. இப்போது பெரிய விடுதலை கிடச்சிருச்சு. அந்த விடுதலை இவங்க எப்படி பயன்படுத்திட்டாங்க? தப்பாக பயன்படுத்தினாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த கத்தோலிக்கத்தினுடைய நுகம் அவர்களை பாரமாக அழுத்திற்று. எப்போ பார்த்தாலும் சபைக்கே கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி
இல்லை. இதுவே அவங்களை என்ன செஞ்ச ஒரு விழுகைக்கு தள்ளினது. ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை புராட்டஸ்டன்ட் திருச்சபை அந்த நாட்களில் சந்தித்தது. அது ஒரு பெரிய இழப்பு. அதுதான் இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தில் நம்ம வாசித்து அறிந்து கொள்கிறோம். அன்பான வாலிப பிள்ளைங்களை, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நாட்களில் எப்படி நீங்கள் பாதுகாத்து கொள்ள போகிறீங்க? அதை மனதில் வச்சு உறுதியாக நீங்கள் நிலைத்து நிற்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 35வது வசனத்தை அடுத்த முறை நாம் பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நம்முடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நாம் காத்துக்கொள்ளும். அது வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.